ராணி கறி வெந்துருச்சாமா? யோ கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க மாட்டியா? பிராய்லர் கோழினா சீக்கிரம் வெந்துடும், நாட்டுக்கோழினா ரொம்ப நேரம் ஆகும் வேகறதுக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. அம்மா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலையா? வாசம் ரோட்டு வரைக்கும் வீசுதுமா. என்னடா சொல்ற? ரோடு வரைக்கும் வாசம் வீசுதா? ஐயோ வாசம் வீசுனா கண்டுபிடிச்சிருவாளுங்களே. முதல்ல வீட்டை சுத்தி பெனாயில தெளிச்சு விடுங்க. கோழிக்காரி பார்த்தா நம்ம முடி ஆஞ்சு போடுவோம் ஆஞ்சு. அதுக்கு தான் சொல்றேன், சீக்கிரம் குழம்பு போய் சாப்பிட்டு எல்லாம் கழுவி போட்டுடலாங்கிறேன். அம்மா கறி குழம்பு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆகுது? சீக்கிரம் சாப்பாடு போடுமா, ரொம்ப பசிக்குது. நாட்டுக்கோழி வேகாம சாப்பிட்டா வயித்தால போமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லா பூ போல வேகட்டும் கறி. அம்மா குழம்பு வச்சுட்டினா முனியம்மா அத்தைக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுமா. அட பாவி, வாயை முடிக்கிட்டு பேசாம இருங்க. நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சது யாருக்குமே தெரியக்கூடாது. யார் கேட்டாலும் புளிக்குழம்புன்னு சொல்லுங்க. அம்மா கையை மோந்து பார்த்தாங்கன்னா என்னம்மா பண்றது? கையை மோந்து பார்க்க வந்தாங்கன்னா அவங்க கையை பிடிச்சி கடிச்சு விட்டுரு. இந்த கோழியே முனியம்மாவோட தான், அவகிட்ட போய் குழம்பு ஊற்றி கொடுக்குறேங்கிற பாரு. என் வீட்டு கோழியை எவடி திருந்தது? எவ்வளோ இருந்தாலும் வெளியில வாங்கடி. ஐயோ கண்டுபிடிச்சிட்டா போல இருக்கே, கத்த ஆரம்பிச்சிட்டாலே. அம்மா உங்க வீட்டு கோழி எங்க வீட்டுல தான் கொதிக்குதுன்னு சொல்லட்டுமா? இப்பதானே இவ்வளவு விவரமா சொன்னேன், திரும்பவும் கேட்குற பத்தியா? யார் கேட்டாலும் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. எங்க வீட்டில் கறி குழம்பு கொதிக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அடி பின்னி எடுத்துருவேன் அவங்கள, பார்த்துக்குங்க. அதுக்கு தான் சொன்னேன், இந்த பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் எனக்கு மட்டும் சுக்காவா வறுத்து கொடுன்னு. கேட்டியா நீ? அட நீ வேற பேசாம இருக்கியா? தானா தின்னு வீங்கி போகணும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒழுங்கா மரியாதையா சொல்றேன். எவ என் கோழியை திருடினதோ அவ என் கோழியை கொண்டு வந்து என் வீட்லயே விடணும். இல்லைன்னா அவளை நான் விட மாட்டேன். ஏம்மா உன் கோழியை எடுத்தது நாங்கள் கிடையாதுமா. கோழியை எடுத்தவ கடைசியாக தான் வருவா பாரு. என் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு கோழி வளர்ப்பாலாம். அதுக்கு அரிசி வச்சு தண்ணி வச்சு காக்கா குருவி தூக்காமல் நாய் தூக்காமல் வலிக்காமல் கோழியை திருடிட்டு போய் குழம்பு வச்சு திம்பாங்களாம். இங்கே பாருங்கோ, கோழியை எவ திருநாளோ அவளை மட்டும் கூப்பிட்டு வச்சு திட்டுங்கோ, எங்களை சேர்த்து திட்டாதீங்கோ. அண்ணா சேர்த்து திரும்புங்கோ. நீங்கள் அனாவசியமாக வார்த்தையை விடாதேல், வேடிக்கை மட்டும் பாருங்கோ. வார்த்தையை நம்ம மேலே திருப்புவாள். இங்கே பாருங்கோ அத்திம்பேல், எவ கோழியை திருடினாலோ அவளுக்கு தான் நான் திட்டுறது போய் சேரும். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் கறி சாப்பிட மாட்டேன்னு எனக்கே தெரியும். ஏக்கா நான்லாம் கறி சாப்பிட்டு 1 மாதம் ஆகுதுக்கா. சாமிக்கு விரதம் இருக்கிறேன்க்கா. எவ என் கோழியை திருடி தின்னாலோ அவளுக்கு வயிற்றாலே வாந்தியமா போகும், நிற்கவே நிற்காது. நல்ல வேலை இந்த தடவை நம்ம கோழியை திருடல. போன தடவை தான் தெரியாமல் திருடி தின்னா, அது இவளுக்கு தெரியல. நாய் தூக்கிட்டு போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டா. ஒருவேளை இப்போ ஒரு சாபம் அப்போ திருண்ட கோழிக்கு பழிச்சிருமோ? அப்படிலாம் பழிக்காது. அந்த கோழி வேற இந்த கோழி வேற. 2 முட்டை கட்டத்துக்கு கொடுத்தாளா? அப்படிதான் காணா போகணும் உங்களுக்கு. என்ன இங்கே கும்பலாக இருக்குது? யாரும் மண்டையை போட்டாங்களா? யாரும் மண்டையை போடல. முனியம்மாவோட கோழியை காணாமா, அதான் திட்டிகிட்டு இருக்கா. தெருவே இவ்வளோ சத்தமாக இருக்குது. இப்போ தான் நீங்கள் வீட்டை விட்டே வெளியில் வரீங்களா? இந்த கூட்டத்தில் எவ மேலேயே கறி குழம்பு வாசாடிக்குது, ஆனால் எவ மேலேன்னு தெரியல. கோழி தானே போனால் போயிட்டு போது விடுக்கா. நாய் பிடிச்சிட்டு போயிருக்கோம், அதுக்கு ஏங்க கத்திக்கிட்டு இருக்கா? உனக்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. நான் இதை லேசில் விடுற மாதிரி இல்லை. இதே பொழப்பா இருக்கு. மாசத்துக்கு 2-3 கோழி காணா போகுது. எப்பதான் கோழியை பிடிச்சிட்டு போறானே தெரியல. எனக்கு தெரிஞ்சாகணும். அந்த கோழியை நான் மாரியாய்க்கு நேர்ந்து விட்டுருந்தேன். அந்த மாரியாய் பார்த்து அவளுக்கு கூலியை கொடுக்கட்டும். அவள் கை கால் வராம போவ. அவளுக்கு வாந்தியும் வேதியும் போடுங்க. அவளுக்கு முட்டை மந்திரிச்சு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அவள் கை கால் இழுத்துக்க தான் போகுது. அப்போ தெரியும் இவ தான் கோழியை இழுத்தான்னு அந்த மாரியாயை எனக்கு காமிச்சு கொடுத்துரும். எனக்கு பயமா இருக்கு, வாமா வீட்டுக்கு போலாம். ஏன்டா உனக்கு பயமா இருக்கு? நீங்க திட்டுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மடியில கணா இருந்தாதான் கண்ணுல பயம் இருக்கும். உனக்கு ஏன்டா பயமா இருக்கு? எனக்கு சண்டைனா பயமா இருக்கும். அதான் எங்க அம்மாவை கூப்பிடுறேன், வாமா வீட்டுக்கு போலாம். அங்க இருக்கவே வேண்டாம். எனக்கு இவங்க பேசுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஏமா எனக்கு வயிற்று வலிக்குது, வாமா போலாம். எனக்கு என்னமோ இந்த குடும்பத்தை பார்த்தா தான் சந்தேகமா இருக்கு. இவங்க தான் ஒருவேளை கோழி அடிச்சு சாப்பிட்டுருப்பாங்களோ? மாரியாக்கா அனாவசியமாக பேசாத, கை கால் வராமல் போடலாம் சொல்லாத. கோழி தானே போனால் போயிட்டு போகுது. ஏன்டி நான் திட்டினா உனக்கு என்ன அடி? அப்போ நீ திருநி அடி. என் வயிற்றுச்சல் நான் திட்டுறேன். எனக்கு எதுக்கு உன் வீட்டு கோழி? நான் ஒரு வாரம் தான், ஒரே வாரம் தான். நான் சொன்ன சாபம்லாம் பழிக்கும். அப்போ தெரியும் என் வீட்டு கோழி எவ திருநான்னு. ஐயோ அவசரப்பட்டு இந்த கோழியை திருட போய் இவ வேற சாபமான சாபம் விட்றாளே. என்னாமோ ஏதாவமோ தெரியலையே. கை கால் வராமல் கிடச்சினா நல்லாவா இருக்கும்? என் பொண்டாட்டிக்குள்ள சாமி இருக்கு. அவள் விட்ட சாபம் பழிக்குதா இல்லையான்னு பாருங்க. ஆமாம் போகலாம். இந்த திருட்டு பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு செத்துருக்கலாம் போ.